சிந்தாமணி, என்ன ரோட்ல நின்னு என் பேரை சொல்லி கத்திக்கிட்டு இருக்க? ஏய், நீ பண்ணிருக்க எல்லா ஃப்ராட் வேலையும் எங்களுக்கு தெரியும். அந்த ஃபைனான்சியரை முன்னாடி விட்டு எல்லா வேலையும் நீ தான் பின்னாடி நின்னு பாத்துருக்க. வட்டிக்கு விடுற பிசினஸ்னா அப்படித்தான் மீனா. உன் மாமியார் தான் என்ன தேடி வந்து கெஞ்சினாங்க. பாவம் பார்த்து நானும் கொடுத்தேன். சரி, இப்போ உனக்கு என்ன வேணும் சொல்லு. நீ கொடுத்த பணத்தை வட்டியோட நாங்க 2 பேரும் சீக்கிரமா செட்டில் பண்றோம். முதல்ல வீட்டுக்கு சீல் வச்சதை எடுக்க சொல்லு. உன் குடும்பம் மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள போகணும். என்ன தோக்கடிச்சு நீ உட்கார்ந்து இருக்கிறியே ஒரு தலைவர் பதவி, அத நீ ராஜினாமா செய்யணும். மீனா, உனக்கு 2 ஆப்ஷன் தான். உனக்கு அந்த பதவி வேணுமா, இல்ல உன் மாமனார் கோவிலா நினைக்கிற அந்த வீடு வேணுமா? நீயே முடிவு பண்ணிக்கோ. இதுக்கு மேல இங்க நிக்கிறதே வேஸ்ட். இது எப்படி டீல் பண்ண எனக்கு தெரியும். நீ வா. வாங்க சம்மதி அம்மா, நீங்க தூங்குறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். உங்களுக்கு பாயில படுத்தா ஒத்துக்காம போயிடும், உடம்பு வலி வரும்ல. அதுவும் இல்லாம இங்க கொசு வேற அதிகமா இருக்கும். அதனாலதான் சத்யா இதெல்லாம் வாங்கிட்டு வந்தா. ஏர் கூலர் உங்களுக்காக ஸ்பெஷலா வாங்கினேன். தண்ணிலாம் ஊத்திட்டேன், நல்லா சில்லுன்னு காத்து வரும். பாருங்க, எல்லாம் என் தலையெழுத்து. அந்த தலையெழுத்தை எழுதிக்கிட்டதே நீங்க தானம்மா. நீங்க சேர்ந்த சவகாசத்தால தான் உங்களுக்கு இந்த நிலைமையே வந்திருக்கு. மாமா, நாங்க அந்த ஃபைனான்சியரை பார்க்க போயிருந்தோம். அங்க போனதுக்கு அப்புறம் தான் அந்த சிந்தாமணி அத்தைக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருந்தான்னு தெரிஞ்சது. நான் தான் சொன்னேன்லப்பா, மிஸ்ரான் ஒருத்தர் இன்கம் டேக்ஸ்ல இருக்காரு, எங்க இங்கிலீஷ் கிளாஸ்ல இருக்கிறாரு. அவரை கூப்பிட்டு அந்த ஃபைனான்சியரை பார்க்க போனோம்பா. அவன் மிஸ்ரா சாரை பார்த்த உடனே மிரண்டு ஓடி வந்துட்டான்பா. பம்மிக்கிட்டு நிக்கிறான். அதுலயே தெரிஞ்சது அவன் எவ்வளவு நியாயமா பணம் சேர்த்து வச்சிருக்கான். மிஸ்ரா சார் டைம் கொடுக்க சொல்லி அவன்கிட்ட கேட்டாருப்பா. ஆனா அவன் இது வரைக்கும் நமக்கு பணமே கொடுக்கலன்னு சொல்லிட்டான்பா. மாமா, அந்த ஃபைனான்சியர் கொடுத்த 48 லட்சம் ரூபாய் பணமும் அந்த ஆளோடது இல்லையா. சிந்தாமணி அவ பணத்தை அந்த ஆள் மூலமா அத்தைக்கு கடனா கொடுத்திருக்கா. என்ன சொல்ற நீ? ஆமா அத்தை, ஒரு தடவையும் நீங்க கடன் வாங்கினப்போ அந்த பணத்தை எல்லாம் கொடுத்தது சிந்தாமணி தான். அந்த ஃபைனான்சியர் எல்லாத்தையும் சொல்லிட்டாமா. அந்த சிந்தாமணி தான் இப்ப நம்ம வீட்டு பத்திரத்தையும் வாங்கி வச்சிருக்குது. அவனை முன்ன விட்டு பணத்தை அது கொடுத்துருக்குன்னு சொன்னான். அப்ப அந்த நோட்டீஸ் ஒட்ட வச்சு நம்மளை எல்லாம் வீட்டுல இருந்து வெளியே துரத்துனதெல்லாம் எல்லாமே அந்த சிந்தாமணி அம்மாவோட வேலை தான்பா. உங்க ஃப்ரெண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட துரோகம் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? அந்த சிந்தாமணி கிட்டே போய் கேட்டுட்டோம். அவங்களே பத்திரத்தை நான் தான் வச்சிருக்கேன்னு ஒத்துக்கிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை கொடுத்துறோம். வீட்டுல ஒட்டின நோட்டீஸ் எடுத்துட்டு ஜப்தி பண்ணதை கேன்சல் பண்ணுன்னு கேட்டோம். அதுக்கு அவ என்ன சொன்னா? முடியாதுட்டாங்கப்பா. ஏகப்பட்ட கண்டிஷன் போடுறாங்க. மொத்தத்துல அந்த அம்மாக்கு நம்ம வீட்டை நமக்கு திருப்பி கொடுக்குற ஐடியாவே இல்ல. மாஸ்டர் அம்மா கூட ஃப்ரெண்டு மாதிரி நடிச்சு சுத்திட்டே இருந்தாங்கல்ல. இப்ப பாத்தீங்களா மாஸ்டருக்கு எப்படி ஒரு துரோகத்தை பண்ணிருக்காங்கன்னு. குரு துரோகம். வீட்டுக்கு என்ன பண்றது? கவலைப்படாதீங்க மாமா, கோர்ட் திறக்கட்டும். வக்கீல் மேடம் எப்படியாவது ஸ்டே வாங்கிடலாம்னு சொல்லிருக்காங்க. கண்டிப்பா நல்லது நடக்கும். ஓவாவது உன் கண்ணுக்கு நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் தெரியுதா? மேல அக்கறை இருக்கிறவங்களையும் நல்லா பாத்துக்கிறவங்களையும் உதாசீனப்படுத்துவேன். உனக்கு கெடுதல் பண்றவங்களை தலை மேல தூக்கி வச்சு ஆடுவேன். இந்த சிந்தாமணி இப்படி செய்வான்னு நான் நினைக்கவே இல்லைங்க. இந்த பொம்பளை சரி கிடையாது, இவ கூட சேராதேன்னு நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். மீனாவும் சொன்னா. ஆனா நீ எங்க கேட்ட? உன் பையன் என் கையெழுத்த போட்டு கடன்காரனாக்கிட்டான். உன் ஃப்ரெண்டு நம்மளை எல்லாத்தையும் வீட்டை விட்டு துரத்திட்டா. புரிஞ்சுக்க யாரு எப்படிப்பட்டவங்க. எனக்கு அந்த பதவி முக்கியம் இல்லைங்க, நம்ம குடும்பம் தான் முக்கியம். அந்த வீட்டை விட்டுட்டு அத்தை மாமாலாம் இங்க வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஒண்ணு செய்யறேன், நாளைக்கே சங்கத்துக்கு போய் என் பதவியை ராஜினாமா பண்ணிடுறேன். அதை வச்சுட்டு நான் என்னங்க பண்ண போறேன்? அப்படி லூஸ் தரமா எதுவும் பண்ணி தொலைச்சிடாத மீனா. நான் விளையாடிட்டு இருக்கியா? அப்படி பண்ணேன்னு அது உன் சுயநலத்துக்காக பண்ண மாதிரி ஆயிடும். அப்புறம் எதுக்கு எல்லாரும் ஓட்டு போட்டு உனக்கு பதவியை கொடுத்தாங்க? எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து நின்று சண்டை செய்யணும். அதான் ஒரு நல்ல தலைவருக்கான பண்பு. அதை விட்டு வந்த பிரச்சனையை பார்த்து இப்படி பயந்து ஓடி ஒளியறது கிடையாது. புரியுதுங்க, ஆனா நம்ம வீட்டுக்குள்ள போறதுக்கு ஒரு வழி இருக்கிறப்போ அதை நான் செய்யாம இருந்தா. அட என்ன மீனா நீ? அந்த சிந்தாமணி என்ன பெரிய ஹரிச்சந்திரன் மரமரியா? சொன்னதெல்லாம் அப்படியே செய்யறதுக்கு. நீ ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறம் மட்டும் வீட்டை கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறியா? பதவியும் புடிங்கிட்டு வீட்டையும் புடிங்கிட்டு விட்டுறோம். மீனா, உன்னை நம்பி பூ வியாபாரம் செய்யறவங்க நிறைய குடும்பங்கள் இருக்காங்க. அவங்களுக்குலாம் நீ நல்லது பண்ணுவேன்னு நம்பி தான் அந்த சிந்தாமணி வேண்டாம்னு நினைச்சு தான் உனக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. நீ பாட்டுக்கு அதை ரிசைன் பண்ணி விட்டு திரும்ப அந்த சிந்தாமணி அந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா அப்ப உன்னை நம்பி ஓட்டு போட்டவங்க எல்லாம் முட்டாளாக்குற மாதிரி இல்ல? இல்லங்க, ஆனா இந்த பதவிக்காக நம்ம குடும்பத்தை அவ கஷ்டப்படுத்துறாளே, அதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இப்படி பதவி போயிடக்கூடாதுன்னு நான் சுயநலமா யோசிக்கலாமா சொல்லுங்க? மீனா, நீ பதவியை கொடுத்தா தான் அந்த சுயநலம். உன் வீட்டுக்காக மட்டும் நீ யோசிக்கிறேன்னு அர்த்தம். ஒரு நிமிஷம் உன்னை நம்பி உனக்கு ஓட்டு போட்டவங்களா யோசிச்சு பாரு. உன்னை நம்பினவங்களுக்கு எல்லாம் நீ நம்பிக்கை துரோகம் பண்ண மாதிரி ஆயிடும். அந்த சிந்தாமணி அம்மாக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிச்சுல, அந்த மாதிரி நீயும் உனக்கு நம்பி ஓட்டு போட்டவங்களை நம்ப வச்சு ஏமாத்திட்டே தான் நினைப்பாங்க. சொந்த பிரச்சனைக்காக உன்னை நம்பி ஓட்டு போட்டவங்கள பாதிலே விட்டுட்டு போயிட்டேன்னா அப்புறம் அந்த சிந்தாமணி எது வேற யாருமே இந்த இடத்துக்கு வர மாட்டாங்க. அவசரப்பட்டு எனக்கு தெரியாம எதுவும் பண்ணி தொலைச்சிடாத. அப்ப நம்ம வீட்டுக்கு என்னதாங்க வழி? கொஞ்சம் பொறுமையா இரு. நிச்சயமா இதுக்கு ஒரு வழி பிறக்கும். உன் பதவியை ரிசைன் பண்றது இதுக்கு ஒரு தீர்வு கிடையாது. சொல்ல போனா அந்த பதவி தான் இப்ப உனக்கு இருக்கிற ஆயுதமே. அது உன்கிட்ட இருக்கிற வரைக்கும் அந்த சிந்தாமணி உன்கிட்ட பயப்படும். நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனா இப்ப நம்ம வீட்டு பத்திரம் அவ கையில இருக்கு. கண்டிப்பா நம்ம வீட்டை எடுத்துக்கிறது தான் அவ பிளானா இருக்கும். அது எப்படி நம்ம தடுக்கிறது? மீனா, இப்ப சிந்தாமணி கிட்ட தான் நம்ம வீட்டு பத்திரம் இருக்குன்றது மிஸ்ரா சார் நமக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்புறம் தானே தெரிய வந்துச்சு. நம்ம கேட்காம அவரே நமக்கு வந்து உதவி பண்ணார்ல. ஆமாங்க, கடவுளை பார்த்துதான் அவரை அனுப்பி நமக்கு இந்த உண்மையை புரிய வச்சிருக்காரு. அதே மாதிரி நம்ம நம்பிக்கையோட வந்தா நிச்சயமா இதுக்கு வேற ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். கோர்ட்டு திறக்கட்டும். வக்கீல் மேடம் கிட்ட பேசிட்டு என்ன செய்யறன்னு பார்க்கலாம்.